ஆத்தா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி கோழியை கொண்டு போய் கொடுக்க சொல்றியே, காலையில கொண்டு போய் கொடுத்தா ஆகாதா? இந்த நைட்டு டைம்ல தான் போய் கண்டிப்பா கொடுத்தாகணுமா? டே கருவையா, அந்த குடுகுடுப்புக்காரன் நம்ம வீட்டுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு, அதை போக்கணும்னா பரிகாரம் பண்ணணும். நீங்க நைட்டு ஒரு கருங்கொடிய உங்க பையன்கிட்ட கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னான்டா. அதனால தாண்டா நான் உன்னை போய் கொடுக்க சொல்றேன். ஆத்தா, குடுகுடுப்புக்காரன் பேச்சையெல்லாம் யாராவது நம்புவாங்களா? அவங்க எல்லாம் சரியான டுபாக்குரு. நம்மளை பத்தி ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம கிட்ட முடிஞ்ச வரைக்கும் காசு கறப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பாத ஆத்தா. நீ போய் வேலைய பாரு ஆத்தா. டா கருவையா, நீ சின்ன பையன்டா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் என்ன சொல்றேனோ அதை கேளுடா. நீ போய் முதல்ல இந்த கோழிய அந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அவன் சுடுகாட்டுல தான் இருப்பான். சீக்கிரமா போடா. நீ எல்லாம் ஒரு தாயா? நடு ராத்திரியில போய் கோழிய சுடுகாட்டுல கொடுத்துட்டு வர சொல்ற? டா கருவையா, நேத்து நீ தாண்டடா வயிறு சரியில்லை போய் வாக்கிங் பண்ணிட்டு வரேன்னு நடுராத்திரியில போன. அப்ப மட்டும் உனக்கு பயமா இல்லையா? நான் சொன்ன வாட்டி மட்டும் உனக்கு பயம் வந்துடுச்சாக்கும். நேத்து நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். நான் கேட்கல. அதை நினைச்சு நான் இன்னைக்கு ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாத்தா. உனக்கு தெரியுமா? டா கருவையா, சும்மா நடிக்காதடா. போய் ஒழுங்கா கோழிய கொடுத்துட்டு வாடா. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதுல இருந்து என் மனசே சரியில்லடா. இந்த பரிகாரம் பண்ணாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். போய் சீக்கிரமா கொடுத்துட்டு வந்துடுறா. ஆத்தா, உனக்கு தெரியாது ஆத்தா. நேற்று நைட்ல இருந்து ஒரு பிசாசு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. நான் இந்த நேரத்துக்கு வெளியில போனேன்னு வைய, மறுபடியும் அந்த பிசாசு என்ன தொல்லை பண்ணும் ஆத்தா. டே கருவையா, அந்த பிசாசு உன்னை விட்டு போகணும்னா நீ கண்டிப்பா இந்த பரிகாரம் பண்ணி தாண்டா ஆகணும். அதனால தாண்டா நான் இந்த கோழிய கொண்டு போய் சுடுகாட்டுல கொடுக்க சொன்னேன். சொன்னா புரிஞ்சுக்கோடா. என்ன இந்த கருவாயனுக்கு வந்த சோதனை? நான் சுடுகாடுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பேய் என்ன இடுகாட்டுக்கு அனுப்பிடும் ஆத்தா. உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் போறேன். பெரிய சிவாஜி கணேசன்னு நினப்பு. பக்கம் பக்கமா ஏதோ வசனம் பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்துக்கு போய் குடிச்சிட்டு வந்திருந்தா கூட 10 நிமிஷம் ஆயிருக்காது. டேய் சீக்கிரமா போடா. பேய்ங்க எல்லாம் 12 மணிக்கு தாண்டா வரும். இப்ப மணி 10 தாண்டா ஆகுது. போய் கொடுத்துட்டு சீக்கிரமா வாடா. ஆக மொத்தம் நீ என்ன இப்போ விடுற மாதிரி இல்ல. நான் கண்டிப்பா போய் தானே ஆகணும். சரி, அந்த கோழிய ஒரு பையில போட்டு கொடு ஆத்தா. நான் தூக்கிட்டு போறேன். கருவாயன் இந்த பக்கம்தான் வந்துட்டு இருக்கான். நான் போய் அவனை பார்க்கணும். நான் அவனை பார்க்கணுன்னு தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே நீ கருவாயனை பார்க்கணும்னு சொல்லுவ? அவனுக்காக வேற நீ காத்துட்டு இருக்கியா? ஆமா, உன்ன மாதிரி முட்டா பசங்க கூட சேர்ந்து சேர்ந்து என் மூளையே மழுங்கி போயிடுச்சு. கருவாயன் நல்ல புத்திசாலி. நான் இனிமே அவன் கூட சேர்ந்து என் அறிவை வளர்த்துக்க போறேன். அவன் சரியான தில்லாலங்கடி டுபாக்கூர் பையன். நீ அவன்கிட்ட போய் சேர்ந்த உன்னையே ஒரு வழி பண்ணிடுவான். சொன்னா கேளு. அவன்கிட்ட எல்லாம் போய் சேராத. அதெல்லாம் இல்ல. எனக்கு கருவாயனை பார்த்தாதான் சந்தோஷமா இருக்கு. நான் அவனை பார்க்க போறேன். நீ என்னமோ பண்ணு. டே கருவாயா, எனக்கு இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையும் நீ இப்படி தட்டி பறிச்சுக்கிட்டேடா பாவி. நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் கருவாயனை பத்தி இப்படி சொல்லுவ? டேய், நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைச்சியா? ஐயோ, இவனுக்கு சரியான கிறுக்கு பிடிச்சிருக்கு. இவனை எப்படி சரி பண்றதுன்னே தெரியலையே. டேய் கருவாயா, நான் வந்துட்டே இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாதடா. டே சேகரு, அந்த கருமம் பிடிச்ச கருவாய ரொம்ப கெட்ட பையன்டா. நேத்து நீ எனக்கு கொடுத்த வசிய பொடிய நான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேனா, அவன் ஏதோ சொல்லி என் வாயில இருந்த வார்த்தையெல்லாம் வர வச்சு அந்த பொடியை பற்றி தெரிஞ்சு என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டான்டா. போனா போகட்டும், விட்ற. அந்த குடுகுடுப்புக்காரன் இந்த ஊர்ல தாண்டா இருக்கிறான். 1 மாசம் வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருக்க போறான். நான் உனக்கு நிறைய வசிய பொடி வாங்கி கொடுக்குறேன். நீ ஏன்டா கவலைப்படுற?
வாடா, நான் இப்பவே அந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ஏழுமா சொல்ற சேகரு, நண்பன்டா நீ தான்டா நண்பன். எனக்கு எப்படியாவது அந்த பொடியை வாங்கி கொடுறா. ஆனா இந்நேரத்துக்கு சுடுகாட்டுக்கு போனா பேய்ங்கெல்லாம் இருக்காதா? கோபாலு, என் பொண்டாட்டியை விட ஒரு பெரிய பிசாசு இந்த உலகத்துல இருக்குமா? அது டெய்லி என்ன பேய் அடி அடிக்குதுடா. அதனால எனக்கு பேய் பிசாசு பார்த்தெல்லாம் பயமே இல்லடா. நான் தான் உன் கூட இருக்கல, பயப்படாம வாடா கோபாலு, சீக்கிரமா போலாம். சேகரு, நான் இப்போ உன் கூட சுடுகாடு வரைக்கும் வரேன். ஆனா அதுக்கப்புறமா நீ என் கூட வந்து என் வீடு வரைக்கும் எனக்கு துணைக்கு வரணும். அதே மாதிரி நீயும் என் வீடு வரைக்கும் என் கூட வந்து என்னை விட்டுட்டு போகணும். என்ன ஓகேவா? ஏய் குடுகுடுப்புக்கார கிழவா, உனக்கு டே டைம்ல எல்லாம் வேலை பண்ண தெரியாதா? இந்த மாதிரி நைட் டைம்ல தான் பண்ணுவியா? ஒரு மனுஷன் இந்த நைட் டைம்ல உசுரை பிடிச்சி வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எங்கே பேய் துரத்துமோ பிசாசு துரத்துமோன்னு பயந்து பயந்து வந்தேன். காலையில இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு உனக்கு என்னையா? காய்ச்சி காத்த தம்பி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நைட் டைம்ல பண்ணாதான் நல்ல பவரு. நான் போகட்டும் விடு. அதான் கோழி கொண்டாந்து கொடுத்துட்ட இல்ல. சரி, உனக்கு ஏதாச்சும் பர்சனலாக ப்ராப்ளம் இருந்தா சொல்லு, அதையும் நான் இப்போவே சால்வ் பண்ணி விட்டுறேன். அட, எனக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் வசியப்பொடி கையில் வச்சிருந்தான். அதை வாங்கி நான் அவன் ஆளு மேலே போட்டுட்டேன். அது என்னடான்னா அவன் ஆளு ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என் பின்னாடி சுற்றுற அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க பின்னாடி சுற்றணும். அதை மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ண முடியுமா குடுகுடுப்புக்காரரே? கண்டிப்பா தம்பி, அதை என்னால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் அவங்க யாருன்னு தெரியணும் இல்லை? தெரிஞ்சாதானே நான் ஏதாச்சும் பண்ண முடியும். அவங்க என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்தா நீங்கள் ஏதாச்சும் பண்ணி அந்த பொண்ணு அவங்க பின்னாடியே சுற்றுற மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணிடுங்க. நான் உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன். என்ன ஓகேவா? அதோ அங்கே வந்துட்டு இருக்காங்களே அந்த 2 பசங்களா, அதில் ஒரு பையன்தான் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து வசியப்பொடி வாங்கிட்டான். நானும் ஒரு 100 ரூபாயாவது கொடுப்பா. ஒரு டீக்கு வசியப்பொடி ரொம்ப அதிகம்னு நான் சொன்னேன். ஆனால் என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த வசியப்பொடியை அவன் வாங்கிட்டான். நீ பரவாயில்ல தம்பி, 500 ரூபாய் கொடுத்துருக்க. நான் கண்டிப்பாக உனக்கு சிறப்பாக இந்த வேலையை பண்ணி கொடுக்குறேன். ஆமாம், அந்த பொண்ணு உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுதா? அதை நான் எப்படி சொல்லணுன்னே எனக்கு தெரியல. நைட்டானா ஜன்னல் கட்ட போய் நின்னா வெளியே நின்று என்னையே பார்த்துட்டு இருக்கு. நான் வெளியே எங்காவது போனால் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. நைட்டு கனவுல கூட அது வருது. அந்த தொல்லை என்னால் தாங்கவே முடியல. அட வா, வேதனை எனக்கு நல்லா புரியுது தம்பி. நமக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு நம்ம பின்னாடி சுத்துனா அது எவ்வளவு மன கஷ்டன்னு வார்த்தையில சொல்லவே முடியாது. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வீட்டுக்கு பத்திரமா போ. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதை பாருண்ணா, நான் உன்னை நம்பி தான் போகிறேன். வேலை சும்மா பர்ஃபெக்டாக இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே குடுகுடுப்புக்காரன்னா ரொம்ப பயம். எங்கள் அம்மா நான் சாப்பிட்லன்னா குடுகுடுப்புக்காரன் வந்துடுவான். நீ சாப்பிடல, உன்னை குடுகுடுப்புக்காரன் தூக்கிட்டு போயிடுவான்னு என்னை பயம் காட்டி தான் ஊட்டி விடுவாங்க. அதனால எனக்கு இப்போ கூட குடுகுடுப்புக்காரனை பார்த்தா ரொம்ப பயம். கோபாலு, உன் பழைய புராணத்தை யாரும் இங்கே கேட்கலடா. வந்த வேலையை பாருடா. சும்மா தொணன்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நின்றுட்டு இருக்க. நீங்க எதையும் சொல்ல தேவையே இல்லை. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வசியப்பொடி தொலைஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் அதை வாங்க தானே வந்தீங்க. நானே உங்களுக்கு அதை கொடுக்குறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதை பாருங்க, நான் உங்களுக்கு வசியப்பொடி போட்டுட்டேன். இனிமே நீங்க நினைச்சபடி எல்லாம் நல்லா நடக்கும். நீங்க இப்போ போயிட்டு வாங்க. குடுகுடுப்புக்காரரு, நீங்க துட்டு எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. இப்போ இந்த பொடியை போட்டுட்டு 1000 2000 கொடுக்க சொன்னா நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன். தம்பி,
எனக்கு பணம் காசு எல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. நான் இங்க பூஜை பண்ணணும். நீங்க சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புனா நல்லா இருக்கும். டே கோபாலு, அவர் தான் பூஜை பண்ணணும்னு சொல்றாரு இல்ல, சீக்கிரமா வாடா, இங்கிருந்து போலாம். பேய்ங்க வர நேரம், வாடா. அட கடவுளே, 2 பேர் மேலேயும் வசிய பொடி போட்டு விட்டுட்டேன்னு இப்ப அந்த பொண்ணு இவங்க 2 பேர் பின்னாடியும் சுத்துவாளே, என்ன பண்ணலாம்? சரி வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இவங்க கிட்ட எப்படியும் இதை வச்சே நல்லா காசை கறந்துடணும். டே கோபாலு, இன்னைக்கு நமக்கு நல்ல நாளுடா. அந்த குடுகுடுப்புக்காரன் பாத்தியா, 10 ரூபாய் கூட வாங்காம நமக்கு வசிய பொடி கொடுத்துட்டான்டா. டா கோபாலு, நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா. ஒழுங்கா என் கூட என் வீடு வரைக்கும் வந்து என்னை விட்டுட்டு போற என்ன? அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல என்னை என் வீட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ உன் வீட்டுக்கு போடா. ஐயோ சேகரு, உன் பின்னாடி பாடுற பேயி. நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, நான் உங்க வீடு வரைக்கும் உங்களுக்கு துணையா வரேன். ஐயோ டே கோபாலு, ஓடுறா. டே நில்லுடா, நானும் வரேன். 2 பேரும் எங்க போறீங்க? நில்லுங்க, நானும் உங்களுக்கு துணையா வரேன். ஆத்தி, இந்த பிசாசுக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். அவங்க 2 பேர் தானே வசியம் பொடி போட்டு வசியம் பண்ண பார்த்தாங்க. இப்ப நல்லா இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அலட்டும்.